வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் முக்கோணவியல் பயிற்சி 6.1ல 8வது கணக்கு பார்க்க போறோம். 1 மற்றும் 2 ரோமன் லெட்டர்ல கணக்கு கொடுத்திருக்காங்க. முதல் கணக்குல cos alpha by cos beta equal to m மற்றும் cos alpha by sin beta equal to n என கொண்டு m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் பெருக்கல் cos ஸ்கொயர் beta equal to n ஸ்கொயர் என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. m மற்றும் n க்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. சோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் இந்த சமன்பாட்டின் வலது மற்றும் இடது பக்கம் பிரதியிடும் போது ரெண்டும் சமமா வருதான்னு நம்ம செக் பண்ணலாம். சோ நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாடு எடுத்து எழுதிக்கிறோம். m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் பெருக்கல் cos ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர். இதுல mn மதிப்புகளையும் எடுத்து எழுதிக்கிறோம். cos ஆல்பா பை cos பீட்டா, n இன் மதிப்பு cos ஆல்பா பை sin பீட்டா. சோ இந்த மதிப்புகளை அப்படியே பிரதியிடுறோம். சமன்பாட்டின் இடது பக்கத்தை முதல்ல எழுதி பிரதியிடுறோம். சோ m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் பெருக்கல் cos ஸ்கொயர் பீட்டா. சோ m இன் மதிப்பானது cos ஆல்பா பை cos பீட்டா. சோ இத ஸ்கொயர் பண்ணும்போது cos ஸ்கொயர் ஆல்பா பை cos ஸ்கொயர் பீட்டா பிளஸ் n க்கு மதிப்பை பிரதியிடுறோம். cos ஸ்கொயர் ஆல்பா பை sin ஸ்கொயர் பீட்டா. mn மதிப்புகளை அப்படியே பிரதியிட்டு ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். பெருக்கல் cos ஸ்கொயர் பீட்டா. சோ இப்போ நமக்கு இந்த ரெண்டு டேர்ம்லயுமே cos ஸ்கொயர் ஆல்பாங்கிறது பொதுவா இருக்குது. சோ மேல இருக்கக்கூடிய cos ஸ்கொயர் ஆல்பாவை பொதுவா வெளியில எடுத்துக்கிறோம். cos ஸ்கொயர் ஆல்பாவை பொதுவா வெளியில எடுக்கும்போது உள்ள 1 பை cos ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 பை sin ஸ்கொயர் பீட்டா பெருக்கல் cos ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ உள்ள வந்து நம்ம மீச்சியமா எடுக்கிறோம். சோ cos ஸ்கொயர் ஆல்பா பெருக்கல் இந்த cos ஸ்கொயர் பீட்டாவை இந்த சைடு எழுதிக்கிறோம். பெருக்கல் இங்க வந்து மீச்சியமா எடுக்கிறோம். சோ cos ஸ்கொயர் பீட்டா பெருக்கல் sin ஸ்கொயர் பீட்டா மீச்சியமாவாக இருக்கும். சோ sin ஸ்கொயர் பீட்டாவால இந்த 1 பெருக்குவோம். இந்த cos ஸ்கொயர் பீட்டாவால இந்த 1 பெருக்குறோம். சோ 1 பெருக்கல் sin ஸ்கொயர் பீட்டா sin ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 பெருக்கல் cos ஸ்கொயர் பீட்டா cos ஸ்கொயர் பீட்டா. இப்போ நமக்கு cos ஸ்கொயர் பீட்டா இந்த cos ஸ்கொயர் பீட்டா ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இங்க sin ஸ்கொயர் பீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் பீட்டாக்கு மதிப்பு sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு 1. சோ இந்த இதுக்கு நம்ம மதிப்பு 1ன்னு சொல்லி பிரதியிடுறோம். சோ cos ஸ்கொயர் ஆல்பா பெருக்கல் இந்த தொகுதிக்கு மதிப்பு 1. சோ 1 பை இந்த sin ஸ்கொயர் பீட்டா இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cos ஸ்கொயர் ஆல்பா பை sin ஸ்கொயர் பீட்டா. இந்த டேர்மை நம்ம cos ஆல்பா பை sin பீட்டா the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டு டேர்ம்லயுமே நமக்கு ஸ்கொயர் இருக்குது. சோ cos ஆல்பா பை sin பீட்டா the whole ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். சோ cos ஆல்பா பை sin பீட்டாங்கிறது நமக்கு n இனுடைய மதிப்பு. சோ இதுக்கு பதிலா நம்ம அப்படியே n அப்படிங்கிற மதிப்பை பிரதியிட்டுக்கிறோம். சோ n ஸ்கொயர். சோ நமக்கு LHS எடுத்து நம்ம mn மதிப்புகளை பிரதியிடும் போது நமக்கு வலது பக்கமான n ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. இதுதான் நமக்கு கணக்குல கொடுக்கப்பட்ட RHS. சோ LHS ஈக்குவல் டு RHS என நிரூபிக்கப்பட்டது. ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. ரெண்டாவது ரோமன் லெட்டர்ல cot theta plus tan theta equal to x மற்றும் secant theta minus cos theta equal to y எனில் x square y the whole power 2/3 minus xy square whole power 2/3 equal to 1 என்பதை நிரூபிக்கவும். முதல் கணக்குல m மற்றும் n மதிப்புகள் கொடுத்து சமன்பாடை நிரூபிக்க சொன்னாங்க. அதே மாதிரி இங்க x மற்றும் y மதிப்புகள் கொடுத்து இந்த சமன்பாடை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம x மற்றும் y மதிப்புகளை கொஞ்சம் சுருக்கி அதுக்கப்புறமா சமன்பாட்டில் வந்து பிரதிடுறோம். சோ முதல் சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம். cot theta plus tan theta equal to x. சோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சுருக்கி எழுதுறோம். cot theta tan thetaவுக்கு sin மற்றும் cos வடிவில் இந்த சமன்பாடுகளை நம்ம மாத்தி எழுதுறோம். சோ cot thetaவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா cos theta by sin theta, tan thetaவை sin theta by cos thetaன்னு எழுதிக்கலாம் equal to x. சோ நம்ம இங்க மீச்சியமா எடுக்கிறோம். sin theta பெருக்கல் cos theta. இப்போ இந்த cos thetaவால இந்த cos thetaவை பெருக்குவோம். இந்த sin thetaவால இங்க இருக்கிற sin thetaவை பெருக்குவோம். சோ cos பெருக்கல் cos ஸ்கொயர் theta, sin theta பெருக்கல் sin theta sin ஸ்கொயர் theta equal to x. sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் thetaக்கு மதிப்பு நமக்கு 1ன்னு தெரியும். சோ நமக்கு x இன் மதிப்பு என்ன கிடைச்சிருக்குது? 1 பை sin theta பெருக்கல் cos theta. இதுதான் நம்ம x மதிப்பை sin மற்றும் cos வடிவுல சுருக்கி இருக்கிறோம். இதே மாதிரி y மதிப்பையும் சுருக்குறோம். y equal to secant theta minus cos theta. சோ இதுலயும் secant thetaவுக்கு நம்ம 1 by cos thetaன்னு மதிப்பு பிரதிடுறோம் minus cos theta.
ஸோ இங்கேயும் மீச்சியமாக எடுக்கிறோம். காஸ் தீட்டாவை மீச்சியமாக எடுக்கும்போது 1 மைனஸ் இந்த காஸ் தீட்டாவால் இந்த காஸ் தீட்டாவை பெருக்கிறோம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு சமன்பாடு தெரியும். இதிலிருந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு பிரதிட்டுக்கலாம். ஸோ y ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ நம்ம x மற்றும் y மதிப்புகளை sin மற்றும் cos வடிவில் சுருக்கி இருக்கிறோம். இப்போ இந்த x மற்றும் y மதிப்புகளை நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டில் பிரதியிட போறோம். நிரூபிக்க வேண்டிய சமன்பாடை எடுத்து எழுதிக்கிட்டோம். இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது கை பக்கத்தை எடுத்து எழுதி x மற்றும் y மதிப்புகளை பிரதியிட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 1 பை sin தீட்டா பெருக்கல் cos தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் y மதிப்பானது sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் பவர் 2/3 மைனஸ் x மதிப்பு. x மதிப்பானது 1 பை sin தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா பெருக்கல் y ஸ்கொயர். ஸோ y ஆனது sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. இப்போ நம்ம அனைத்து மதிப்புகளையும் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ 1 பை இங்கே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா பெருக்கல் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். இந்த ஸ்கொயர் ஆனது இந்த ரெண்டு டேர்முக்கும் வரும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பெருக்கல் காஸ் ஸ்கொயர் தீட்டா பெருக்கல் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் பவர் 2/3 மைனஸ் இங்கே 1 பை சைன் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா அப்படியே இருக்கும். இங்கே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது சைன் பவர் இங்கே அடுக்கு ரெண்டையும் பெருக்குவோம். 2 பெருக்கல் 2 4. ஸோ சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் இந்த ஸ்கொயர் ஆனது காஸ் தீட்டாவுக்கும் வரும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 2/3. இங்கே நமக்கு கேன்சல் ஆகக்கூடிய டேர்மை கேன்சல் பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு சைன் தீட்டாவும் இங்கே 4லிருந்து ஒரு டேர்ம் நமக்கு கட் ஆயிரும். ஸோ சைன் கியூப் தீட்டாவாக இருக்கும். ஸோ இங்கே வகுப்பட்டது போக மீதி நமக்கு 1 பை காஸ் ஸ்கொயர் பெருக்கல் காஸ் தீட்டா காஸ் கியூப் தீட்டா. ஸோ 1 பை காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 மைனஸ் இங்கே நமக்கு வகுப்பட்டது போக ஈவில் சைன் கியூப் தீட்டா பை காஸ் தீட்டா பெருக்கல் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் கியூப் தீட்டாவாக மாறிடும் ஹோல் பவர் 2/3. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இந்த 2/3ங்கிற பவரானது அனைத்து டேர்முக்கும் வரும். ஸோ 1 அடுக்கு எத்தனையாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பு 1 தான். ஸோ இருந்தாலும் நம்ம அடுக்கு எழுதிக்கிறோம். காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 மைனஸ் சைன் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 பை காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3. ஸோ இதில் வந்து நம்ம பெருக்கல் பலனில் எழுதுவோம். ஸோ 3 கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 3 கேன்சல் ஆகிடும். 3 கேன்சல் ஆகிடும். 1னுடைய அடுக்கு எத்தனை இருந்தாலும் அதனுடைய மதிப்பு 1 தான். கீழே வந்து 3 கேன்சல் ஆயிட்டதுனால காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். மைனஸ் இங்கேயும் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுலையுமே பகுதியானது நமக்கு சமமாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு தடவை காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். மேலே இருக்கிற டேர்ம் ரெண்டையும் டைரெக்டாக கழிச்சுக்கிறோம். ஸோ 1 இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மதிப்பு எழுதிக்கலாம். எப்படி அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மதிப்பை பிரதிடுறோம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு மதிப்பானது 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. இதுதான் நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டின் வலது கை பக்கம். ஸோ ஈக்குவல் டு RHS. ஸோ LHS ஈக்குவல் டு RHS என நிரூபிக்கப்பட்டது. ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. நமக்கு 8வது கணக்கில் 2 ரோம் லெட்டரில் கணக்கு கொடுத்துருந்தாங்க. முதல் கணக்கில் m மற்றும் n இன் மதிப்புகள் கொடுத்து இந்த சமன்பாடை நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. நமக்கு காஸ் மற்றும் சைன்லேயே அனைத்து மதிப்புகளும் இருந்ததுனால டைரக்டா m மற்றும் n மதிப்புகளை பிரதியிட்டு நம்ம சமன்பாடை நிரூபிச்சிட்டோம். 2வது கணக்கில் x மற்றும் y மதிப்புகள் கொடுத்து இந்த சமன்பாடை நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. சமன்பாட்டை நம்ம சைன் மற்றும் காஸ் விகிதங்கள் வரத மாதிரியாக x மற்றும் y மதிப்புகளை மாற்றி அமைச்சிட்டு அதுக்கப்புறமாக x மற்றும் y மதிப்புகளை பிரதியிடும் போது நமக்கு சமன்பாட்டின் இடது பக்கத்தில் x மற்றும் y மதிப்புகளை பிரதியிடும் போது சமன்பாட்டின் வலது பக்கம் நமக்கு கிடைச்சிருச்சு.